இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் நான் சிலபஸ் வைஸும் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி. ஒரு 300 பேஜ் வந்து அதுவே போயிட்டே இருக்குது, எடிட்டில் போயிட்டே இருக்குதுங்க. இடையில கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ பார்த்துடலாம், அதெல்லாம் நான் புலம்பிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ வந்து நான் வந்து கண்டென்ட் கூட ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். அப்புறம் என்ன திட்டுவீங்க கொஞ்சம், அதனால். ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து இலக்கணம் வந்து இலக்கணம் ஏன் வந்து நான் படிக்கணும், எந்த மாதிரி எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், அது உள்ள சப்கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் போகிறேன். சிலபஸ் ஓரியன்டாகவும் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது ரொம்பலாம் எக்ஸ்ட்ரா இருக்காதுங்க, கொஞ்சம் தான். ஸோ வந்து மனிதனுடைய மொழிகளில் ஒலியும் கை அசைகளும் குறியீடுகளாக பயன்படுகின்றன. ஸோ சவுண்டு அப்படிங்கிறது தான் வந்து சவுண்டும் நம்மளுடைய கையோட மூமெண்ட், இது வச்சு தான் நம்ம வந்து லாங்குவேஜே ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவ்வாறான ஒலிகளை வந்து நம்ம எழுத்து வடிவமாக மாற்ற முடியும், ஆனால் சைகளை அவ்வாறு மாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வாறு மாற்ற முடியாது. மனிதனுடைய மொழிகளில் இந்த குறியீடுகள் வந்து சொற்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவற்றை கையாள்வதற்கான விதிகள் வந்து இலக்கணங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அந்த இப்போ நீங்கள் ஆதிவாசி காலத்தில் நம்ம முன்னாடி ஒரு அந்த மனிதன் உருவான காலத்துலேருந்து நான் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து சைகைகள், இந்த ஒரு படத்தில் கூட ஏதோ வாய் வழியாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வரும், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து தேடிக்கிட்டே போவாங்க. அப்புறம் ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுட்டை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த விலங்குகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மரத்துலேயும் குகையிலும் ஓடி ஓடி ஒளிஞ்சி அப்படிலாம் வந்து தான் அதுக்கப்புறம் அந்த விலங்குகளை நம்ம வீட்டில் வளர்த்து, ஸோ அந்த மாதிரி ஒரு பரிணாமம் வளர்ந்து அப்படி தான் வந்துச்சு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு எழுத்து வந்து அது எப்படி வந்து பரிணாமம் வந்துச்சுன்னா, மனிதனோட அவங்க பேசுகிறது குறியீடுகள், இது ரெண்டும் சேர்ந்துக்கிட்டே தான் வந்து வந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஓடையில் வந்து ஒரு மாதிரி புள்ளி வைக்க முடியாது, ஏன்னா ஓட்டையாக போயிடும், கிழிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் வந்தார், ஸோ பெரியார் வந்தார், எல்லாமே சீர்திருத்தம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம படித்தோம்ல. ஸோ அதே தான். ஸோ இலக்கணம் அப்படின்னா தமிழில் வந்து மொழிப்பாங்கை உணர்த்துகின்ற நூல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இலக்கணம் வந்து எத்தனை வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படின்னா என்னன்னு வந்து நம்ம படிச்சிடலாம். ஸோ எழுத்து வந்து சொல் எதுதான் வந்து மொழிக்கூடிய ஒரு இலக்கணத்தை வந்து கூறுறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எழுத்து, சொல், சொற்றொடர் என மூன்றும் மொழியினுடைய அடிப்படை கூறுகள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஆங்கிறது எழுத்து, இம்மும் எழுத்து தான், மாவும் எழுத்து தான், அதாவது மா, நெடில் மா. ஸோ இது மூணும் சேர்ந்து தான் ஒரு சொல்லாக மாறுது. அம்மா வந்தாங்க அப்படிங்கும்போது அது வந்து சொற்றொடராக மாறுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த குறியில் இந்த முதல்ல இருக்கிற எழுத்து வந்து ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா அது தப்பு. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து பிழைத்திருத்துவோம் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். ஸோ அம்மா வந்தார்கள், இப்போ இங்கே இந்த பக்கம் இடையில வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒற்றுப்பிழை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்லை வச்சு எதெல்லாம் பிழை வருதோ அதை வந்து பிழை திருத்தம் அப்படின்ட்டு சிலபஸில் வந்து அந்த பாட்டிலில் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து எழுத்து, சொல் அடிப்படையை வச்சு இதெல்லாம் கலந்து தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 டாபிக் வரும்ல அந்த சிலபஸில், இது 3 சேர்ந்து தான் எல்லாமே கலந்து ஒன்றா வருங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்தார்கள் அப்படிங்கும்போது அது வந்து என்ன பிழை, மரபு பிழையா, திணை வழுவா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த திணை, பால், இடம் அதெல்லாம் வந்து கடைசியில் வர்றதை பற்றி வச்சு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா? சொற்றொடர் வச்சு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லலாமா? சொற்றொடர் இருக்கிற சொல் அது கடைசி சொல், ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க எக்ஸாம்பிள் இது வந்து 6th ஓல்டு புக்கில் இருக்குங்க அந்த கண்டென்ட்டு. அதாவது இந்த எழுத்து, சொல், சொற்றொடர் அப்படிங்கிறது மொழியினுடைய அடிப்படை கூறுகள். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இது 3 கொடுத்துட்டு இன்னொன்று 4வது வேறு ஆப்ஷன் கொடுத்துட்டு இது வந்து பொருந்தா சொல்லில் கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பொருந்தா சொல்லுங்கிறது ஒரு டாப்பிக்காகவே இருக்குது. ஸோ அதில் வந்து கிராமரில் இருந்தால் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ட்டு அந்த பின்னாடி வந்து இலக்கியம் கொடுத்துருக்காங்களே, தேவநேய இலக்கியம், அவங்க அந்த டாப்பிக்லேருந்து பொருந்தா சொல் கேட்கலாம். ரொம்பலாம் உள்ளே போக மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற
எக்ஸாம்ங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் உள்ளே பூந்து பூந்து கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து ஆங்கிறது எழுத்து, அன்புங்கிறது சொல்லி இப்போ நான் அம்மாவுக்கு சொன்னேன், அதை வந்து இங்கே அன்பு அப்படின்னு வச்சுட்டு சொல்கிறாங்க. அன்பே தெய்வம் அப்படிங்கிறது சொற்றொடர். சரி, சொல்லுன்னா எத்தனை வார்த்தை, சொல்லுக்கு வேறு ஏதாவது வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி, பதம், கிளவி, வார்த்தை அப்படின்ட்டுன்னு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொற்றொடர் அப்படிங்கும்போது வாக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எழுத்து வந்து எல்லா எழுத்துக்களுக்குமே அடிப்படையானது ஒலி தான். ஏன்னா நம்ம சவுண்டுலேருந்து தான் அது வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு மொழியாக வந்துச்சு அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னாலும் அதில் வந்து அப்படி தான் வந்துச்சுங்க. அதுதான் படமாக எடுத்திருந்தாங்க. ஸோ அரவன் வாள் எடுத்து சண்டைக்கு போனான் என எழுதுவதும் தவறு, பேசுவதும் தவறு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒலி ப்ரொனன்சியேஷன் வந்து இருக்குது. இப்போ இதை நம்ம அரவன் சாதமாக வச்சிட்டோம். இப்போ டீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அரவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கசர தபர் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம ப்ரொனன்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வன்மையான ஒலின்னு சொல்லுவோம். வன்மையான ஒலின்னா நம்ம சவுண்டு வந்து அதில் நல்லா சவுண்ட் வரும். கசட தபர அப்படின்ட்டு வருதுல்ல, ஸோ அது வந்து வன்மையாக வந்து ஒலிக்குது. ஸோ அந்த சவுண்டை வச்சு தான் பிரித்தாங்களே தவிர லாங்குவேஜ் வச்சு பிரிக்கல. சவுண்டை வச்சு தான் பிரித்து அதுக்கப்புறம் வல்லினம்னா முதல்ல இருக்கணும், மெல்லினம்னா கடைசியில் இருக்கணும், இடையம்னா இது ரெண்டுத்துக்கு இல்லாத வேறு எங்கே வைக்க முடியும்னா இடையில வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி பிரித்து தான் அந்த இக்கேங்கேஜ் வந்ததே தவிர லெட்டர்ஸ் வந்து பிரித்து இது வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. சவுண்டை வச்சு தான், பேசிக்காக சவுண்டு தாங்க இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒலி உண்டு. எழுத்தை முறைப்படி படிக்க நாம் பயிற்சி எடுத்தல் வேண்டும். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம். தமிழ் டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு வேறியது நமக்கு இது இல்லை. ஸோ அவ்வளோதான். அது அந்த புக்கில் அப்படியே இருந்துங்க, அதனால் அப்படியே டைப் பண்ண வேறு ஒன்றும் இல்லை. பொருள்னா என்னென்னா அகப்பொருள், புறப்பொருள். அகப்பொருள்னா என்னென்னா காதல் பற்றி நம்ம பற்றி பேசுவோம்ல, அகநானூறு இந்த மாதிரிலாம் அந்த நூல் அகநானூரே அகப்பொருள், அதாவது காதல் பற்றி ரொம்ப பேசுவோம் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். ஸோ புறப்பொருள் அப்படிங்கும்போது வீரம், போர், வெற்றி, வீட்டை தாண்டி வெளியில் வருது எல்லா விஷயமும் புறப்பொருள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ யாப்பு அப்படிங்கும்போது எழுதுவதற்குரிய இலக்கணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அணினா தொன்மையான நூல், தண்டி அலங்காரம், இது வந்து சொல்லும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அணினா வரிசைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தமா. ஸோ யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க கொஸ்டின். குறில், நெடில், ஒற்று, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதில் நல்லா பார்த்துக்கோங்க, குறில், நெடில், ஒற்று மூணுமே இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு இதாக வரும். ஸோ இதை நான் வந்து ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ வந்து இலக்கணம் அப்படின்னா தமிழில் வந்து ஒரு மொழியினுடைய பாங்கை வந்து உணர்த்துகின்ற நூல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது என்ன அப்படின்னா சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு எழுத்து தனித்து நிற்குமா, அதை விட சொல்லாகுமா அப்படின்னு சொன்னால் ஆமாங்க. ஒரு எழுத்து ஒரு மொழி படிச்சிருக்கோம்ல, அதுதான் அது. ஸோ வந்து சொற்கள் வந்து பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எழுத்தியல் அப்படின்னா அது வந்து என்னென்னா தொல்காப்பியர் வந்து இந்த பிரிவுலாம் பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து 9 உட்பிரிவுகள் அப்படிலாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. அந்த எழுத்ததிகாரத்தில் நம்ம என்னென்ன படிக்கும் அப்படின்றது நம்ம படிக்க போகிறோம், அவ்வளோதான். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய், ஆயுத எழுத்துக்கள், இந்த இது சார்பெழுத்துக்கள் இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதுதாங்க இந்த முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள், அதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆயுத எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, மாத்திரை, ஒரு எழுத்துனா அது எப்படி நிற்கணும், அது மொழிக்கு முதல்ல எப்படி இருக்கணும், இடையில எப்படி இருக்கணும், கடைசியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, போலி, எழுத்தின் சாரி, இதெல்லாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. என் பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல் ஈறு அப்படின்னா முதல்ல எப்படி இருக்கணும், ஈறுனா கடைசியில் எப்படி இருக்கணும், இடைநிலைனா இடையில எப்படி இருக்கணும், டோட்டலாக வாரிசுனா போலி, பதம், புணர்ப்பு அப்படின்ட்டு நம்ம படிப்போம். ஸோ இந்த மாதிரி 12 பகுதிகள் எடுத்துரைக்கிறது தான் எழுத்திலக்கணம். இது ஏங்க நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த முதல்ல சப் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்களா, எழுத்து, சொல், அந்த 3 டாப்பிக்குமே லிங்க் பண்ணி தான் இதை வந்து வரும். மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது மொழி. ஒருவர் தாம் கருத்தை வெளிப்படுத்தவும் அதனைக்கேற்ப புரிந்து கொள்ளவும் கருவியாக அமைவது மொழியே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மொழியை பிழையின்றி பேசவும் கேட்கவும் படிக்கவும் எழுதவும் துணை செய்கிறது தான் இலக்கணம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 பிரிவுகளை நன்கு உரைக்கும்.
அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எழுத்தை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ வந்து சொல் வந்து பார்க்க போகிறோம். சொல் வந்து என்னென்னா, பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது, ஒரு எழுத்து அனைத்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது முன்னாடி சொன்னது தான். அது எப்படியே ஒரு டைட்டில் கீழே வரும்போது அது கொஞ்சம் சொல்லுவோம்ல, அப்படி என்றால் என்ன, இது என்றால் என்ன அப்படின்ட்டு சொல்லுவோம்ல, அதுதான் அது. ஸோ அது இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். ஆமாம், ஒரு லெட்டர்ஸில் நம்ம ஒரு சொல் அப்படின்னு வரும்போது அது உயர்திணையா, அம்மாங்கிறது உயர்திணையா, ஆடு இந்த மாதிரிலாம் வந்து உயர்திணையா அக்ரிணையா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. 5 பால்களையும் குறிக்கும். ஆமாம், 3 வகை இடங்களிலும் வரும். இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும். வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழில் சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும். 3க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சில எழுத்துக்கள் தனித்து நின்று அப்படின்னா நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குங்களா, அதுதாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஈ பூ மை அப்படிங்கிறது சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்ட்டு சொல்லுவோம்ல. கல், கடல், தங்கம் இதெல்லாம் வந்து 1க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது, அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். சரி, இதை வச்சு என்னங்க கேட்குறாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்ட்டு வந்து இது வந்து ப்ரீவியஸ் இயரில், இது வந்து புக் பேக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் ஸோ பூங்கிறது இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். பூமணி, அடுத்து வந்து வான்மழை, அடுத்து வந்து விண்மழை அப்படின்ட்டு நம்ம வந்து படிச்சிடலாம். விண்மழை, அடுத்து வந்து பூமழை, பொன்விலங்கு, மணிமேகலை இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரி, மொழினா என்னது? ஒரு மொழி தொடர்மொழி பொதுமொழி என்ற இறுதினை ஐம்பால் பொருளையும் தன்னையும் 3 வகை எழுத்தும் வழக்கோடு செய்யுளின் வெளிப்படை குறிப்பின் வெளிப்படை சொல்ல இந்த மாதிரி வந்து இருக்கும். ஒரு மொழி, அதாவது தொடர்மொழி பொதுமொழி அப்படிலாம் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பேசிக் வந்து திணை, பால், பொருள், இதெல்லாம் இடம், இதெல்லாம் வந்து படிக்கணுங்க. ஸோ பொதுமொழி அப்படிங்கும்போது மொழி வந்து நான் சொன்னல அதே தான். உயர்திணை அக்ரிணை அந்த ஐம்பால் பொருளையும் தன்னையும் தன்மையும் முன்னிலை படர்க்கை என்ற 3 விதத்திலும் வழக்கிலும் செயலிலும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்குவது சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல் தரும் வேறு சொற்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். பதம்னா என்ன அப்படின்னா பகுப்பதம் பகாப்பதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 2 இல்லாமல் சொல்கிறாங்க. ஒன்று பகுக்க முடியும், அதாவது பகுக்கனா பிரிக்க முடியும், பிரித்தா பொருள் தரும், அது பகுக்க வேணும். பகுக்க வேல் அது வந்து பகாப்பதம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மொழினா என்னென்னா தனி மொழியா தொடர் மொழியா பொது மொழியா அப்படிங்கிறது. கிளவினா அப்படின்னா இரட்டை கிளவி, இரட்டை கிளவி அப்படின்னா இரட்டை சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல் இலக்கணம் பற்றி கூறும் தமிழ் நூல்கள் அப்படின்ட்டு படிக்க போகிறோம். அதாவது தொல்காப்பியர் வந்து எழுத்து சொல் அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டு நன்னூல் நேமிநாதம் இலக்கண நூல்கள் தோன்றிச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல் அதிகாரம் மட்டுமே அமைந்த இலக்கண நூல்கள் அப்படிங்கும்போது பிரயோக விவேகம் இலக்கண கொத்து கேட்கலாம் கேட்காமலும் போகலாம். ஸோ அதை சும்மா பார்த்துக்கோங்க. சொல் பாகுபாடு அப்படிங்கும்போது இயற்சொல் திரிசொல் இயல்பில் பெயர் வினை என 2ஆகும். இறை உரிய அடுத்த 4ஆகும். திசை வர சொல் அணுகாவழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இலக்கண முறைப்படி பிரியும்ல, அதுதாங்க அது. இந்த இயற்சொல் திரிசொல் இதெல்லாம் வரும்ல, அதுதான். ஸோ சொல் இலக்கணம் 2 வகைப்படும். ஒன்று இலக்கணம் அடிப்படையில், இன்னொன்று இலக்கியம் அடிப்படையில் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இலக்கண அடிப்படையில் எப்படி பிரிப்போம்? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்ட்டு பிரிப்போம். ஸோ இலக்கிய வகையில் எப்படி பிரிப்போம்? இயற்சொல் திரிசொல் திசை சொல் வடசொல். அதாவது இப்போ நம்ம வந்து எல்லாமே வேறு இடத்துல இருக்குங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து பிரித்து இது வந்து இந்த மாதிரி பட்டியலில் வருது அப்படின்ட்டு அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதைப்படி படிக்கிறது தான் நம்ம வந்து இலக்கியம் இலக்கணம் அப்படின்ட்டு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ மேலே குறித்த சொல்லானது இப்போ இயற்சொல் அப்படின்னா பெயர் இயற்சொல், பெயர் திரிசொல், பெயரை வச்சு சொல், அப்புறம் வினையை வச்சு சொல். எப்படியும் ஒரு பேர் அதுக்கப்புறம் ஒரு வினை, இது 2ம் சேர்ந்தால் தான் ஒரு தொடராகவே மாறும். அப்போ வந்து பெயர் இயற்சொல் பெயர் திரிசொல், வினை இயற்சொல் வினை திரிசொல், இடை இயற்சொல் இடை திரிசொல், உரி இயற்சொல் உரி திரிசொல் அப்படின்ட்டு 8 வகைப்படும். ஸோ இது எல்லாத்தோட சேர்ந்து திசை சொல்லும் வட சொல்லும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க, சொல்லானது 10 வகைப்படும் அப்படின்ட்டு கேட்பாங்க, சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சொல் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா 10 வகைப்படும் அப்படின்ட்டு சொல்லலாம்.
எழுவாய் அப்படின்னா ஒரு செயலை செய்கின்ற பொருளானது எழுவாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னா இதெல்லாம் பின்னாடி வந்து நம்ம படிப்போம். அதனால் நம்ம முன்னாடி வந்து நம்ம முன்னாடிலாம் இது என்ன அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம படிச்சிடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு செயலை செய்கின்ற பொருளானது எழுவாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்னா அது வந்து எழுவாய். ஸோ அவங்க வந்து எழுந்துட்டு நிற்கிறாங்க. எழுங்கிறது என்னது, நிற்கிறது தானே அப்படி சொல்லுவாங்களே. வாய்னா அந்த ஒரு சென்டென்ஸுக்கு அது வாயாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உண்மையாகவே அதுதாங்க. நான் லோக்கலாக சொல்கிறேன். அது வந்து அப்படி தான் மென்ஷனு அப்படி தான் சொல்லியிருப்பாங்களே. அது பிரித்தாலே அப்படி தாங்க வரும். ஒரு சொற்றொடரில் யார், எவன், எது, எவள், எவை என்னும் வினாவிற்கு விடையாக தொடரில் வருபவை எழுவாய். ஏன், எங்கே, எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடி சன் டிவிலலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரு சொற்றொடரில் யார், எவன், எது, எவள், எவை, ஸோ இந்த மாதிரி வினாவிற்கு விடையாக வருதான் எழுவாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா எல்லா சென்டென்ஸும் இப்போல்லாம் ரொம்ப நிறையா இருக்குல்ல, அதனால். ஸோ தொடரினுடைய முதலில் வருகின்ற பெயர்ச்சொல்லானது தொடரினுடைய முதலில் வரும் பெயர்ச்சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பயனிலை அப்படின்னா முதலில் வரும் ஒரு சொற்றொடரின் பொருளை முடித்து நிற்கும் சொல் பயனிலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பயனிலைனா யார், பயனிலைனா என்ன, பயன் ப்ளஸ் நிலை. அப்போ நிலைனா ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பயனடைகிறாங்க. இப்போ நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா என்னால் ஒரு இதுக்கு வந்து பயனடைகிறாங்க அப்படின்னா அது வந்து பயனிலை அப்படின்னா. அதாவது முதலில் வரும் ஒரு சொற்றொடரின் பொருளை முடித்து நிற்கும் சொல்லானது பயனிலை, வினைமுற்று, அவ்வளோதான். ஸோ தொடரின் இறுதியில் வரும் வினைச்சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செய்யப்படும் பொருள் அப்படின்னா என்னென்னா எழுவாயினால் செய்யப்படுகின்ற பொருள் தான் செய்யப்படும் பொருள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு தொடரில் எதை அல்லது எவற்றை எனும் வினாவிற்கு விடையாக பொருள் அமைவது. ஸோ எதை அல்லது எவற்றை, இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு ஆன்சராக வந்து எது இருக்கும் அப்படின்னா செய்யப்படும் பொருள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் எடுத்துக்காட்டு. இதில் என்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வள்ளிங்கிறவங்க என்ன படிக்கிறாங்க. ஸோ அதனால் என்னது, அவங்க பயனடைகிறாங்க. அப்போ பயனிலை. அப்படியே படித்தாள் அப்போ எதை படித்தாங்க, இப்போ செய்யப்படும் பொருள்னால் என்னது, எதை படித்தாங்க அப்படிங்கும்போது பாடத்தை படித்தாங்க. ஆக ஆன்சராக வருது. ஸோ அதனால் வந்து பாடத்தை படித்தாள் அப்படிங்கும்போது அது வந்து செய்யப்படும் பொருள். வள்ளிங்கிறது எழுவாய், படித்தாளுங்கிறது பயனிலை, பாடம்ங்கிறது செய்யப்படும் பொருள். அப்போ நம்ம வந்து மூவிடத்தையும் படித்தாச்சு, எழுவாய் இதெல்லாம் வந்து என்னென்னு படித்தாச்சு, அவ்வளோதான். சொல்லி இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதான் நம்ம முன்னாடியே சொன்னலாம், அதுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படிங்கும்போது இதுதான் வருங்க. பெயர் சொல்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சின்னப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர், இதெல்லாமா படிக்கணும் அப்படின்ட்டு கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து பொருந்தா சொல்லலை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கேட்டாலும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிற மாதிரி அதில் எல்லாமே வந்துடும். இந்த இலக்கண பேசிக் எல்லாமே வந்துடும், கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து தொழிற்பெயரில் இதெல்லாம் வருமானு வந்து ஆப்ஷனை பொறுத்துக்களில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர், இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே வந்து நான் போட்டிருக்கேன். ஆகுப்பெயர் அப்படிங்கிறது பொருளாக பெயர், இடவாக பெயர், காலவாகு, சினையாக, பண்பாக, தொழிலாக, எண்ணளவை, எடுத்தளவை, முகத்தளவை, நீட்டளவை, சொல்லாக, தானியாக, கருவியாக, கர்த்தவாக, ஓமையாகும், அப்படி தான் வரும். வினைச்சொல் அப்படிங்கும்போது வினைமுற்று. ஒரு வினை சொல்லானது எப்படி முடியும், வினைமுற்றாக முடியும். அப்புறம் வந்து எச்சமாக முடியும். அதுக்கப்புறம் வந்து சிறப்பு வினை எப்படி இருக்கும், பொது வினை, முற்று வினை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சுத்தமான காலம் அமைத்தல். தவறான இணை வந்து வருவாள் நிகழ்காலம். அதாவது இதில் என்ன தப்பு அப்படிங்கிறது வந்து வருவாள்ங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ், அது எதிர்காலம். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பாடல் பாடினான் இறந்த காலம், பாடல் பாடுகிறான் எதிர்காலம், பாடல் பாடுவான் நிகழ்காலம், பாடல் பாடுகிறார்கள் இறந்த காலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாடல் பாடினான் அப்படிங்கிறது இறந்த காலம் தான் கரெக்டு. சொல்லில் திணை, பால், எண், இடம் அப்படிங்கிற மாதிரி வருமா. ஸோ திணைனா என்னங்க அப்படின்னா உயர்திணை, அகதிணை, அவ்வளோதான். பால் அப்படின்னா என்னது, பிரிவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உலகில் உள்ள பொருட்கள் அனைத்துக்குமே திணை அடிப்படையில் இரு பால்களாக பிரிக்க முடியும்.
ஸோ திணை அடிப்படையில் தான், ஆனால் இரு பால்களாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ பாலின் தன்மை எத்தகையது என காட்டுபவை தான் அந்த இந்த ஈறுகள், அது கடைசி எழுத்து. இவை பெரும்பாலும் வினைச்சொற்களில் வரும் ஈறுகளையே குறிக்கும். ஈறுகளில் சில பொருந்தாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு மக்கள். இதில் இல் அப்படின்னு ஈறு பெற்றாலும், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து மேட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சில இது அப்படியே அந்த ரூல்ஸ் படி இருந்தாலும் அது வந்து பெண்பாலை குறிக்காது. இப்போ மக்கள்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெண்பால் குறிக்காது, அது வந்து பலர்பாலில் வந்துடும். ஸோ வந்து அளவன் அப்படிங்கும்போது ஈறு பெற்றாலும் அது ஆணை குறிக்காது. அப்போ இன்னுன்னு வந்திருக்கே, அது உடனே ஆணாயிடுமா, ஆண்பால் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து நண்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம படித்தோம்ல நுணல் அப்படிங்கும்போது உடனே எள்ளு வந்துச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் வருமா, அப்படிலாம் கிடையாது. ஸோ தாயார் தாய்மார் அப்படிங்கும்போது ஆர் ஈடுபட்டாலும் அது பலர்பாலை குறிக்குமா, குறிக்காது. அது வந்து பெண்பால், ஆண்பால் பெண்பால் கரெக்டு தான். உயர்திணை பால் அப்படிங்கும்போது ஆண்பால். ஒருமையில் ஆண்களை குறிப்பது நகர ஈறுகள். நகர ஈறுகள் வந்துச்சுன்னா அது என்னென்னா ஆண்பாலை உணர்த்தும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவன் இவன் வந்தான் எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்கேன். பெண்பால் அப்படிங்கும்போது ஒருமையில் பெண்களை குறிப்பது நகர ஈறுகள், பெண்பாலை உணர்த்தும். அவள் இவள் வந்தாள். இது என்ன நகரம், கீழ்நோக்கு நகரவங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, மேல் நோக்கு நகரம்லாம் இல்லை அப்படின்னு. அடுத்து வந்து பலர்பால். ஆண் பெண் இருபாலரையும் பன்மையில் குறிப்பது ஆர் என்பன பலர்பாலை உணர்த்தும். அவர் இவர் உண்டார் அப்படிங்கிற மாதிரி வரும். அக்ரிணை பால் அப்படின்னா ஒன்றன் பால், அதுக்கப்புறம் வந்து பலவின் பால் அப்படிங்கிற மாதிரி வருமா. ஸோ வந்து அக்ரிணை உயிரினங்களை ஒருமையில் குறிக்கிறது. அதாவது தூ ரூ டு அப்படின்னு வந்து மாறுமாங்க. அதாவது அந்த மாதிரி இருக்கிறதுல அது வந்து வரும், அந்த மாதிரி முடிகிறதுல வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது வந்தது, தாவிற்று, குறுந்தாட்டு அப்படிங்கும்போது தூரு அப்படின்னு முடியுதா. ஸோ அதெல்லாம் வந்து என்னதுன்னா ஒன்றன் பால் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அக்ரிணை உயிரினங்களை பன்மையில் வந்து குறிக்குது அப்படிங்கும்போது ஆ வ என்பன பலவின் பாலை உணர்த்தும். எடுத்துக்காட்டு வந்து ஓடின, மேய்ந்தன, ஆன் முடியுதா, உண்ணா, தின்னா, உண்குவ, தின்குவ, வ அப்படின்னு முடியுதா. ஸோ வந்து அதெல்லாம் வந்து பலவின் பால் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இடம் வந்து தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைன்னா என்னன்னா பேசுபவரை குறிக்கின்ற பெயர்கள் தன்மை பெயர்கள் எனப்படும். நான் யான் அப்படிங்கும்போது ஒருமை, அதாவது தன்மையிலே வந்து ஒருமையும் இருக்குது பன்மையும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இடத்துலே பாருங்கள், இடத்துலையுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து பிரிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முன்னிலை அப்படின்னா எதிரே இருப்பவரை குறிக்கும் பெயர்கள் முன்னிலை பெயர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ முன்னிலை இடத்தில் ஒருவரை குறிப்பது வந்து முன்னிலை ஒருமை எனப்படும். நீர் அப்படிங்கும்போது என்னதுன்னா ஒருமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே பன்மையில் எப்படி சொல்லுவோம், நீ வீர், நீ ஈர், நீங்கள், எல்லீர் அப்படின்னா அது வந்து பன்மை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. படர்க்கை வந்து எதிரே கேட்பவங்க இல்லாமல் மூன்றாம் அவர் பற்றி படிக்கிறதா வந்து படர்க்கை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க யார், அவன் அரசன் அப்படிங்கிறது உயர்திணை ஆண்பால். ஸோ உயர்திணை பெண்பால்னால் அவள் அரசி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உயர்திணை பலர்பால் அப்படிங்கும்போது அவர்கள் அரசர்கள் அரசியர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மாடு, அக்ரிணை ஒன்றன் பால். அவை மாடுகள், அக்ரிணை பலவின் பால். அவர், அது, அவை இதெல்லாம் வந்து என்னென்னா படர்க்கை பெயர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வினை சொற்களில் ஒருமை அப்படிங்கும்போது இடம், பால், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ வினை சொற்களில் வந்து எப்படி இருக்கும், ஒருமை எப்படி இருக்கும், பன்மை எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இடம், பால், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். தன்மைனா செய்தேன், செய்கிறேன், செய்வேன். முன்னிலைனா செய்தாய், செய்கிறாய், செய்வாய். படர்க்கைனா ஆண்பால், செய்தான், செய்கிறான், செய்வான். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அது வந்து சொல்ல தேவையில்லை. ஸோ அன்று, அல்ல அப்படிங்கும்போது எப்படி வரும், ஒருமை வினைமுற்று. இது வந்து ஒருமை வினைமுற்றாங்க. அன்று அப்படிங்கிறது ஒருமை வினைமுற்றா பன்மை வினைமுற்றா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அல் ப்ளஸ் ரூ அப்படின்ட்டு பிரியும். ஸோ இது ஒரு வீடு அன்று, இது வந்து மொழி அன்று, இது ஊர் அன்று, இது கிளி அன்று அப்படிங்கிறதுலாம் என்னென்னா ஒருமை வினைமுற்று. அல்ல அப்படிங்கும்போது பன்மை வினைமுற்று. இவை வீடுகள் அல்ல, இவை மொழிகள் அல்ல, இவை ஊர்கள் அல்ல, இவை கிளிகள் அல்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இது வந்து வினை முற்றில் வந்து முடிகிற ஒருமை பன்மைங்க. அது வினை சொற்கள். இது வந்து இடத்துல இருக்கிறது. தன்மை முன்னிலை படற்கையில் வருதுல்ல, ஸோ அதில் வந்து வர்றது ஒருமை பன்மை. அடுத்து வந்து அல்லல், அல்லன், அல்லர். இதில் அல் ப்ளஸ் அல் அப்படிங்கும்போது பெண்பால் விகுதியாகும். குழந்தையை கொஞ்சி மயிராதவள் தாய் அல்லல் அப்படிங்கும்போது அது என்னது, பெண்பால் விகுதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அல்லன் அப்படிங்கும்போது ஆண்பால் விகுதி. எல்லாருக்கும் பணிகிறவன் கோழை அல்லன். அல்லர் அப்படிங்கும்போது பலர்பால் விகுதி. நாட்டை போற்றாதார் மக்கள் அல்லர். அதாவது உயர்தினை அக்னியிலேயே முடிகிறத ஒருமை பன்மை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ எதிர்மறை சொற்களும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது. ஸோ அதுலேயே ஒருமை இருக்கா? ஆமாம் இருக்குது. ஒருமைனானது தன்மை இடத்துல எப்படி இருக்குது? நான் அல்லேன், நான் அல்லேன். பன்மைனானது நான்கிறது தன்மை, நான், ஐ. நாம் அப்படிங்கிறது வி. அப்படிங்கும்போது நம்ம இங்கிலீஷ்லாம் படிச்சுப்போம்ல, ஐக்கும் விக்கும் நம்ம வந்து இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் அல்லேன் அப்படிங்கன்னா அது வந்து எதிர்மறை சொற்கள். ஓகேங்களா? முன்னிலைனா நீ அல்ல, அப்போ வந்து யூ அப்படின்னு வரும். ஸோ நீ அல்ல, நீவீர் அல்லீர் அப்படிங்கும்போது பன்மை. ஸோ பலர்க்கேனா எப்படின்னு வரும்? பலர்க்கேனா ஆண்பாலா பெண்பாலா யாருமே நமக்கு தெரியாது. மூணாவது ஒருத்தவங்க யார் வேணால் இருக்கலாம். ஸோ அவங்க ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா ஒன்றன் பாலா பலவின் பாலா. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எதிர்மறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்பால் அப்படிங்கும்போது அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், பலர்பால். ஒன்றன் பால்னா அஃது அன்று, அவை அல்ல, பலவின் பால். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரிச்சிருப்பாங்க. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் என், ஏன், அல், அன், கு, டு, தூரு, யான், நடந்தனன். இதெல்லாம் வந்து முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என், 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 ஏன், அல், அன், குடு, தூரு. குசுடு துபுரு நம்ம படிச்சோம்ல, அதில் சூ மட்டும் விட்டுட்டாங்க. தன்மை ஒருமை அப்படின்ட்டு வந்து சூ மட்டும் விட்டுட்டாங்க. அல்லு அன்னு அப்படின்னு வந்து நாம் வச்சுக்கோங்க. அல்லு அன்னு. என், ஏன் அப்படின்ட்டு வருது. என், ஏன். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது வந்து இதெல்லாம். என், ஏன் அப்படின்ட்டு முடிகிறது. எக்ஸாம்பிள் வந்து என்னது? யான் நடந்தனன், நடந்தேன். அல், அன் அப்படிங்கும்போது நடப்பல், நடப்பன். நடப்பேன் அப்படிங்கும்போது வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எம், ஏம், அம், ஆம், ஓம், உம், டும், தும், உம். அதாவது இதில் உம்மு இம்மு வந்து சேர்ந்துச்சுன்னா, இந்த குசுறு துபுரில் சூவை விட்டுருங்கன்னு சொன்னால அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்துலையும் இம்மு இம்முன்னு சேர்ந்துச்சு அப்படின்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். அவ்வளோதான். எம், ஏம், அம், ஆம், ஓம் அப்படின்னு ஓம் க்ரீம் க்ளீம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நாம் வச்சுக்கோங்க. யாம், நடப்பம், நடப்பாம், அது வந்து நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். யாம் நடப்பம், நடப்பாம். அம், ஆம் வந்து முடியுதா? நடப்பம், நடப்பேம். எம், ஏம்னு முடியுதா? நடப்போம். ஓம் முடியுதா? யாம் நடக்கும், யாம் உண்டும், யாம் நடந்தும், யாம் சேரும் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோம். அவ்வளோதான். அடுத்து வந்து முன்னிலையில் இருக்கா? முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதிகள் இருக்கா? இருக்குது. ஐ, ஆ, இ, நடந்தனை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முன்னிலை என்னன்னா யூ அப்படிங்கிற மாதிரி வருதுமா. நீ நடந்தனை, நீ நடந்தாய், நீ நடத்தி பாரு அப்படின்னு தான் சொல்லுவோம்ல. ஸோ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முன்னாடி ஐ, ஆய், இ. ஐ, ஆய், இ அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. ஐ, இ அப்படின்ட்டு வருது. அடுத்து வந்து முன்னிலை பன்மை வினைமுற்று அப்படின்னா இர், ஈர், மின் அப்படின்ட்டு வருது. ஸோ முன்னிலை பன்மைனா இர், ஈர், மின். ஸோ நடமின், நடந்தினீர், நடந்தீர்.
மின்னீர் அப்படின்ட்டு வருது. முன்னாடி நின்னவங்க முன்னாடி வந்து முன்னாடி இருந்தவங்க வந்து மின்னிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மின்னீர் மின்னீர். முன்னாடி ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அந்த ட்ரெஸ் வந்து மின்னீர் மினிச்சிட்டு இருந்தது அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் நடந்தனன் நடந்தான் அப்படின்ட்டு வருது. ஆண்பால் அப்போ வந்து படர்க்கை அப்படிங்கும் போது அமைச்சுக்கலாம். அண்ணன் வந்து ஆண் தானே அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. அப்போ ஆண் அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. சும்மா ஷார்ட்கட்டுக்கு. அடுத்து வந்து படர்க்கை பெண்பால் வினைமுற்றுகள் வந்து ஆள். இது எப்படி நாம் வச்சுக்கலாம்? அக்கால் ஒரு ஆள் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மொக்கையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அடுத்து வந்து நடந்தனல் நடந்தாள். படர்க்கை பலர்பால் வினைமுற்று விதிகள் வந்து நடந்தனர் நடந்தார் நடப்ப நடமார். அது இந்த ஆர் அப்படின்ட்டு முடிவு பாருங்க. நடந்தனர் நடந்தார் நடப்ப நடமார். இது வந்து சவுண்டில் முடியுது, இது வந்து ஆறு முடியுது. அப்போ சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். படர்க்கை பலவின் பால் வினைமுற்று விகுதிகள் அப்படிங்கும்போது நடவா நடந்தன அப்படின்னு முடியுது. நடந்தன இது ஒரு நிமிஷம். நடந்தன நடவா அப்படின்ட்டு முடியுது. அடுத்து வந்து இதில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் அப்படின்ட்டு வருது. ஸோ இது வந்து என்ன தப்பு. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். அப்போ இங்கே என்ன வந்தது? மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தவங்க தான். அப்போ செல்கிறார்கள் அப்படிங்கும்போது அது வந்து பன்மையில் முடிக்கிறாங்க. அப்போ வந்து தப்பு தானே. அது மாதிரி தான். அடுத்து வந்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிரமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. இது வந்து கரெக்டான ஆன்சரு. என்ன சொல்லியிருக்காங்க? பிரமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்னது? பிரமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள். எழுவாய் அப்படிங்கும் போது இதை வச்சு தான் சொல்லுவாங்க. அப்போ பிரமினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் தான் வருது. அவங்க என்ன செஞ்சாங்க? நிறைய வகையான பொருட்கள் செஞ்சாங்க. அப்போ அது வந்து இது வந்து பன்மை அப்படிங்கிற மாதிரி வரும். அவங்க தப்பாக போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படின்னு தான் வரும். அப்போ வந்து இது என்னது? இதுதான் ஆன்சர். அடுத்து வந்து ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு இதுவன்று இதுவல்ல இதுவன்று இவையன்று இவையல்ல இதுவன்று அப்படின்னா வரும். அடுத்து வந்து கன்று தனது தலையை ஆட்டியது அப்படின்ட்டு வருது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுங்க. நாம் முயற்சி செய்வோம், நாங்கள் முயற்சி செய்வோம், அவன் அவள் அவர் இதெல்லாம் வந்து பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கும்போது உளப்படுத்தாத தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் அப்படிங்கும்போது தன்மை பன்மை பெயர்கள் அப்படிங்கிற மாதிரி வரும். எழுத்திலக்கணத்தில் முறை அப்படின்ட்டு வந்து வரும். அங்கே நான் படித்தோம்ல, அந்த எண் பெயர் முறை இந்த மாதிரி பட்டன்னா வந்து வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி அதில் முறை அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். எழுத்துக்கள் பயன்படுகின்ற வடிவம் அல்லது முறை. இது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதோட இன்னையோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம். இன்றைக்கி என்ன படித்தோம் அப்படின்னா, இலக்கணம். அதில் எழுத்திலக்கணம் என்னது, அதை ஒரு இன்ட்ரடக்ஷனை வந்து பின்னாடி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சொல்லிலக்கமும் பின்னாடி படிக்க போகிறோம். அதே மாதிரி அதில் எழுத்துக்களை வந்து குறில் நெடில் எழுத்துக்கள் படித்தாச்சு. ஒருமை பன்மை திணை உயர்திணை அக்னிணை பால் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம படித்து முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதில் வந்து பேசிக்காக அது வந்து நம்ம படித்து முடிச்சிருக்கோம். இனிமேல் வர்றது அதை ஃபாலோ பண்ணி வர்றது பிழைகள் எல்லாமே படிக்க போகிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.